வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, 10வது ஜாதகம். அதாவது 12/11/1999ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 26 வயச பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க. வளர்பிறை சதுர்த்தி திதியில பிறந்திருக்கீங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசியில அமையக்கூடிய அமைப்பு. இதுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது கடகராசி சந்திராசிரமமா அமையும். ஏ, யோ, பா, பி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த மூல நட்சத்திர தனுசு ராசி பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபத்திலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தீங்கன்னா அசுவினி மேச ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரிங்களா? இப்போ மூல நட்சத்திர தனுசு ராசியை பத்தி எடுத்துக்கலாம். இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னாவே தனுசு ராசிக்கு கேதுவோட சாரத்துல அமையக்கூடிய அமைப்பு. கேதுன்னாவே ஞானவான்னு அர்த்தம், கல்விமான்னு அர்த்தம். இயற்கையிலேயே இவங்க புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்கன்னு அர்த்தம், தர்மத்துக்கு சொந்தக்காரங்கன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். தனக்காக இவங்க வாழ மாட்டாங்க, பிறருக்காக வாழக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சில சமயம் இவங்க தனியா வாழக்கூடிய சூழ்நிலையை அதிகமா ஏற்படுத்திடலாம். ஹனுமான் வழிபாடு இவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு லாபம் அதிகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டான சிறப்பு. இவங்கள்ட்ட யாராவது அட்வைஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையும் சிறப்படையும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இதெல்லாம் இந்த மூல நட்சத்திரம் செய்யக்கூடியது. சரி, மூல நட்சத்திரத்த பிறந்த உங்களுக்கு எடுத்த உடனே தசாபுத்தி கேதுவோட சாரமும், அடுத்து சுக்கிர தசை 20 வருஷமும், இப்ப சூரிய தசை 6 வருஷமும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த சூரியனுக்கு யாரு பாதகம் குடுப்பாங்க அப்படின்னா, மகர லக்னமும், இன்னொன்னு மீன லக்னமும் பாதகத்த குடுக்கும். இந்த லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்னன்னா, உங்க கணவன் மனைவிக்கு இடையில சண்டையும், பிரச்சனையும் குடுக்கக்கூடிய அமைப்பும், சேர்ந்து வாழக்கூடிய யோகத்த தடபடக்கூடியதோ, சில பேத்துக்கு திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பை இதுல ஏற்படுத்திருவாங்க. ஊர் விட்டு தேசம் விட்டு இவங்க வெளியே போனாங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சொந்த தொழில் எக்காரணம் கொண்டு இந்த சூழ்நிலையில பண்ணக்கூடாது 30 வயசு வரைக்கும். அதாவது இந்த லக்னம் தான் இல்லை, எல்லா லக்னக்காரங்களும் 30 வயசு வரைக்கும் சொந்த தொழில் பண்ணாம இருக்க வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புலையும் உட்கார்ந்துருக்கு. கட்டடம் சம்பந்தப்பட்டது, கட்டட பொருட்கள் வாங்கி விற்கிறது, நிலம் சம்பந்தப்பட்டது வாங்கி விற்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொண்டாட்டி சரியான கோபக்காரி, சண்டைக்காரி, ரோசக்காரி, கொஞ்சம் நோயாளி தன்மையோட இருக்கக்கூடிய மனைவி. உங்களுக்கும் ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். ஒண்ணு ஆணுறுப்பு ரொம்ப சிறுத்து போறதோ, இல்ல அப்படின்னு சொன்னா விபத்து மூலியமா அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு குடுத்துறலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. தந்தையால பிரயோஜனம் இல்ல, தலக்குழந்த பையனாலே பிரயோஜனம் இல்ல, இல்லைன்னா நோயாளி தன்மையோட இருப்பாங்க. சில சமயம் ட்ரிங்க்ஸ்லயே தந்தை மிதப்பாரு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நல்லாவே வருங்க. புதனானது வக்கரமாகி போய் இருக்கிறதுனால கல்வியில முதல்லயே தடையும் ஏற்படுத்தி வைக்கலாம் அந்த அமைப்பு. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை செஞ்சா நல்ல லாபத்தை கொடுக்கும். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா நீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்தா உங்களுக்கு நல்ல லாபம். சரியான கோபக்காரி, ரோசக்காரி, சண்டைக்காரி, நல்ல புத்திசாலிக்கு சொந்தக்காரங்க. சரிங்களா? மாமனார் மாமியாரோட உங்களால சேர்ந்து வாழ முடியாது. கணவன் கொஞ்சம் நோயாளி தன்மைக்கு சொந்தக்காரன், இல்லைன்னா குடிகார தன்மைக்கு சொந்தக்காரனா வரக்கூடிய அமைப்பு. டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது பலன்கள் இருக்கா அப்படின்னா, இப்பயே திருமண யோகம் நல்லா ஓடிட்டு இருக்கும். ஆல்ரெடி சித்திரை 2025 சித்திரையில ஆரம்பிச்சது. 2026 சித்திரை வரைக்கும் 1 வருஷ காலமும் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. திருமண யோகம், வண்டி வாகனத்துல விபத்து யோகமும் ஓடிட்டு இருக்கு கூடயே. வீடு கட்டக்கூடிய யோகமும் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். நம்ம ஜாமக்கோல் பார்க்கறதுங்க, நாடி முறைப்படி ஜோதிடம் பார்க்கறது, பாரம்பரியம், பராசரா முறை, அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்க்கறதுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜாதகம் எழுதுறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.